அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் மோஸ்ட் டைம் இன் ஸ்பேஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் வாக்கிங்க்கு மோஸ்ட் டைம் விமன் ஆஸ்ட்ரோநாட்ல யார் அதிக நேரம் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பெகி வெட்ஸ்டன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இப்போ யார் வந்திருக்காங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 62 ஹவர்ஸ் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சியாம் 4 அப்படிங்கிற மிஷன். ஓகேங்களா? ஆக்சியாம் 4. சரியா? ஸோ இந்த ஆக்சியாம் 4 மிஷன் வந்து நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போக போகிறாங்க. இதில் இந்தியாவோட ஒரு ஆஸ்ட்ரோநாட்டும் ஒரு பார்ட்டாக இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபான்ஷு சுக்லா. ஓகேங்களா? ஸோ இவங்க 4 பேருமே பார்த்தோம்னா ககன்யான் ப்ராஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் இவங்கலாம். அதில் சுபான்ஷு சுக்லா போக போகிறார். அடுத்தது, consider the following statements about euthanasia. Supreme Court under Article 21 allowed passive euthanasia in India. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2018ல அருணா ஷென்பாக் அப்படிங்கிற இந்த வழக்கில். சரிங்களா? ஸோ அருணா ஷென்பாக் வழக்கில் தான் இந்த பாசிவ் யூத்தனேஷியா அப்படிங்கிறத அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கருணை கொலை பண்ணிக்கலாம். அதான் பாசிவ் யூத்தனேஷியா அப்படிங்கிறது. சரியா? ஸோ கர்நாடகா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அலோவ் பாசிவ் யூத்தனேஷியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, which high court has ordered to create a portal to register live-in relationships அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ live-in relationship வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு யூனிஃபார்ம் சிவில் கோட்ல உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுமே வந்து ஒரு தனி போர்ட்டலை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? live-in relationship-ஐ ரிஜிஸ்டர் பண்றதுக்காக. அடுத்தது, வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ February 2 தான் வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. ப்ரொடெக்டிங் த வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.